தீபாவளி அன்னைக்கு கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம இருந்துச்சு. இப்ப என்னடா ஸ்டேஷனே வெறிச்சோடி இருக்கு. மச்சான் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காடா? சரி சீச்சி, இந்த தண்ணியெல்லாம் எவனாவது குடிப்பானாடா? வாட்டர் டேங்க் கழுவி இருக்காங்களா என்னன்னு தெரியாது. இதை குடிச்சா வராத வியாதியெல்லாம் வந்துருண்டா. அங்க ஒருத்த வாட்டரை வச்சுட்டு வரான், அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன். வாப்பா தம்பி, ஒரு வாட்டர் பாட்டில் தான் கொடுப்பா. என்னப்பா தெரியாத கம்பெனியா இருக்கு, ஏதாவது தெரிஞ்ச கம்பெனியா இருந்தா கொடுப்பா. இரு பையா பாக்குறேன். பல பிராண்ட் வச்சிருக்காங்க. தம்பி வாட்டர் பாட்டில் எவ்வளவுப்பா? 20 ரூபா பையா. ஏப்பா ட்ரெயின்குள்ளேயே 15 ரூபா தான், நீ என்னப்பா 20 ரூபா சொல்லிட்டு இருக்க? 15 ரூபா போட்டு கொடு. இந்தா இது மச்சான் வயிற்று பொழப்புக்கு பண்ணிட்டு இருக்கான். உனக்கு ஏதாவது வாட்டர் பாட்டில் வேணுமா? வயசும் நான் சீட்டுக்கு போறேன். என்ன மச்சான் பிஸ்லரி டேஸ்டே இல்ல. நான் குடிச்சு பாரு. என்ன மச்சான் ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது. நீ அங்க பாரு. வடக்க நம்மளே ஏமாத்திட்டா மச்சான். இன்னைக்கு தான் நடக்குது, காலங்காலமா தான் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஸ்கேம்ஸ் மக்கள் அதிகம் புழங்குற ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டில் சர்வசாதாரணமாக நடக்குது. எல்லா சிலரும் அப்படி இல்லை, ஒரு சிலர் இப்படி பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போட்ட எம்டி பாட்டிலை திரும்பி டேப் வாட்டர் அடைச்சி நம்மளுக்கே விற்கிறாங்க. நீங்கள் என்ன தான் வாட்டர் பாட்டில் க்ரஷ் பண்ணி போட்டாலும், ஸ்டிக்கரை கிழிச்சாலும், பாட்டில் கேப்பை உள்ளே வச்சு போட்டாலும் ஸ்கேமர்ஸ் எப்படியும் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு ஒரே வழி, பாட்டிலை யூஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் அதில் நிறைய ஓட்டை போட்டு கீழே போட்டுருங்க. அப்படி பண்ண இஷ்டம் இல்லைன்னா அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுங்கள். பப்ளிக் பிளேஸில் போடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அடுத்தவங்க வாய் வச்சு குடித்த வாட்டரில் நம்ம குடிக்கிற மாதிரி வரும். அதனால் ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இதை உங்கள் அன்பானவங்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.